மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கனமழையின் காரணமாக பள்ளியில் வெள்ளம் புகுந்திருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வகுப்பறையில் இருந்த மேசை நாற்காலிகள் வெள்ளத்தில் மூழ்கியிருக்கின்றன. திருவாரூரில் தனியார் சிபிஎஸ்இ பள்ளிக்குள் வெள்ளம் புகுந்திருக்கிறது. 800க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வரும் இந்த பள்ளிக்குள் வெள்ளம் புகுந்திருக்கிறது. வகுப்பறையில் இருந்த மேசை நாற்காலிகள் வெள்ளத்தில் மூழ்கியிருக்கின்றன. அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். திருவாரூரில் தனியார் சிபிஎஸ்இ பள்ளிக்குள் வெள்ளம் புகுந்திருக்கிறது. 800க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வரும் பள்ளிக்குள் வெள்ள நீர் புகுந்திருக்கிறது. வகுப்பறையில் இருந்த மேஜை நாற்காலிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நேசராஜ். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். திருவாரூர் மாவட்டத்தில் நேற்று அதிகாலை முதல் இன்று காலை 10 மணி வரை கனமழை தொடர்ந்து பெய்து வந்தது. குறிப்பாக திருவாரூர், நன்னிலம், குடவாசல், கூத்தானூர், வலங்கையம்மன் ஆகிய பகுதிகளில் கனமழையும், திருச்சிராப்பள்ளி, மன்னார்குடி உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழையும் பெய்துள்ளது. மாவட்டத்திலேயே அதிகபட்சமாக திருவாரூரில் 22 சென்டிமீட்டர் மழை அளவும், நன்னிலத்தில் 16 சென்டிமீட்டர் மழை அளவும், குடவாசலில் 13 சென்டிமீட்டர் மழை அளவும் பதிவாகியுள்ளது. குறிப்பாக திருவாரூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான சேந்தமங்கலம், இளமல், புலிவலம், வாழவாய்க்கால், நால்கால் மண்டபம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு முதல் காலை 10 மணி வரை கனமழை பெய்ததன் திருவாரூர் நகரத்திற்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் தாழ்வான பகுதியில் மழைநீர் தேங்கியுள்ளது. குறிப்பாக திருவாரூர் நாகை புறவழி சாலையில் கேடிஆர் எஸ்டேட் பகுதியில் அமைந்துள்ள ட்ரினிட்டி அகாடமி தனியார் சிபிஎஸ்இ பள்ளியில் வளாகத்தில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. பள்ளியின் விளையாட்டு மைதானம், வகுப்பறை உள்ளிட்ட இடங்களுக்கு செல்ல முடியாத அளவிற்கு வளாகம் முழுவதும் மழைநீர் தேங்கியுள்ளது. இன்று கனமழை காரணமாக திருவாரூர் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டதால் மாணவர்கள் யாரும் பள்ளிக்கு வரவில்லை. இந்த பள்ளியில் சுமார் 800க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். மேலும் குறிப்பாக பள்ளியில் பணிபுரியும் துப்புரவு பணியாளர்கள், அலுவலக பணியாளர்கள் ஆகியோர் தங்களது அறைக்கு செல்ல முடியாமல் பள்ளி வெளியே நின்று கொண்டிருந்தனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.